Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜெயமோகனின் இரவு அத்தியாயம் 18. நான் ஆசிரமத்தை அடையும் போது 10:30 மணி. ஆசிரமத்திற்கு வெளியே காவல் இருந்தது. சீருடை அணிந்த கரிய ஆள் கையில் டார்ச்சுடன் என்னை அணுகி, "ஆரா எந்தா?" என்றான். நான் "சுவாமிஜி விழிச்சு வந்ததா?" என்றேன். "சுவாமிஜி எடுத்து வந்துட்டுண்டோ?" நான் "இல்லை, சுவாமிஜியை அறியும்" என்றேன். அவன் "எழுத்தில்லாத அறியும் விடுகையில்லை" என்று சொல்லிவிட்டான். நல்ல வேளையாக மூக்கர்ஜி செல்போனை எடுத்தார். நான் விஷயத்தை சொன்னதும் அவரை வாசலுக்கு வந்து காரை உள்ளே அனுப்ப சொன்னார். நான் இறக்கியதுமே மூக்கர்ஜி "ஸோ யூஆர் அலோன்" என்றார். "யா, ஹீ இன்வைட்டட் மீ ஒன்லி, கம் ஆன்." நான் அவருடன் சென்றேன். அவர் இடையில் ஒரு சிவந்த பட்டுத்துண்டு மட்டும் அணிந்திருந்தார். பூதாகாரமான உடலில் இறுக்கமான தசைகளுடன் பயில்வான் போல தெரிந்தார். "நீங்கள் முதலில் குளிக்க வேண்டும், இரவில் எதையும் சாப்பிட்டிருக்கக்கூடாது, சுவாமிஜி சொல்லியிருப்பாரே." நான் குளித்து விட்டு தான் வந்தேன், சாப்பிடவில்லை என்றேன். "இல்லை, இங்கே திரும்பவும் குளிக்க வேண்டும், நேரம் இருக்கிறது, வாருங்கள்." ஆசிரம வளைப்புகள் எங்குமே வெளிச்சம் இல்லை என்பதை கவனித்தேன். ஒரு விளக்கு கூட இல்லை. ஆனால் இருளுக்குள் நிறைய நடமாட்டம் இருந்தது. மூக்கர்ஜியின் ஸ்டூடியோவுக்குள் சுவர்களில் இருந்த யட்சி முகங்கள் இருளுக்குள் என்னை கூர்ந்து நோக்கி கொண்டிருந்தன. அந்த பார்வை என்னை பதற்றம் கொள்ள செய்தது. மூக்கர்ஜி ஒரு துண்டு மற்றும் பொருட்களை எடுத்துக்கொண்டு "வாருங்கள்" என்று சொல்லி முன்னால் சென்றார். ஆசிரமத்தின் பின்பக்கம் ஒரு வெளியே செல்லும் வழி இருட்டுக்குள் வெண்தடம் போல தெரிந்தது. தென்னை மரங்கள் அடர்ந்த இருள் வழியாக சென்றோம். அப்பால் காயல் தெரிந்தது. "இது காயலா?" என்றேன். "காயலின் ஒரு வால், நல்ல தண்ணீர் தான்" என்றார் மூக்கர்ஜி. அங்கே ஒரு புதிய படித்துறை, அநேகமாக ஆசிரமத்தால் கட்டப்பட்டது. "நீங்கள் இங்கே குளிக்கலாம், 108 முறை நீரில் மூழ்க வேண்டும்" என்றார் மூக்கர்ஜி. "மூழ்கி எழும்போது ஒவ்வொரு முறை நான் சொல்வது போல சொல்லுங்கள்." என் அருகே வந்து என் தோளில் கையை வைத்து மெல்ல கனத்த குரலில் "ஓம் ஸ்ரீம் ஹம்" என்றார். நான் அதை வாய்க்குள் உச்சரித்தேன். என்றபின் படியில் அவர் அமர்ந்து கொண்டார். நான் அவர் தந்த துண்டை வாங்கி கட்டிக்கொண்டு படிகளில் இறங்கி நீருள் புகுந்தேன். கீழே மணல், நீர் இளம் குளிருடன் இருந்தது. மந்திரத்தை சொன்னேன். வாயில் புதிய ஒரு பலகாரத்தை போட்டது போல இருந்தது. சொல்லியபடியே மூழ்கி எழுந்தேன். மெல்லிய பாசி மனம் கொண்ட நீர். மந்திரத்தை சொல்லியபடியே மூழ்கி எழுந்தேன். ஸ்ரீம் என்பது சக்திக்கான மந்திரம் போலும். மந்திர உபதேசத்தை பெரிய சடங்குகளுடன் செய்வார்கள் என்று கேள்விப்பட்டிருந்தேன். இத்தனை எளிமையாக சாதாரணமாக அதை மூக்கர்ஜி செய்தது ஆச்சரியமாக இருந்தது. இதென்ன நினைப்புகள்! ஒரு மந்திரத்தை கூட முறையாக சொல்ல முடியாமல் மீண்டும் மந்திரம். எதற்காக இங்கே வந்திருக்கிறேன்? ஏன் இதை செய்கிறேன்? எனக்கு இதில் நம்பிக்கையும் இல்லை. மீண்டும் மந்திரம். ஆனால் 108 எண்ணிக்கை சரியா? நான் மூழ்கி எழுந்தது மூக்கர்ஜி "ஓம் ஹோம் மன் பத்மே ஹோம்" என்று உரத்த குரலில் சொன்னார். நான் நீரில் இருந்து எழப்போக "அந்த துணியை நீங்கள் நீரிலேயே விட்டுட்டு நிர்வாணமாக ஏறி வாருங்க" என்றான் மூக்கர்ஜி. நான் நிர்வாணமாக மேலே ஏறினேன். 100,000 கண்களால் ஆனதாக என்னை சூழ்ந்த வெடி தோற்றமளித்தது. மறுகணம் அது ஒரு கரிய ஆடை போல என்னை வந்து மூடிக்கொண்டது. நான் எழுந்து நின்று திரும்பி காயலை பார்த்தேன். காயலும் வானமும் நிர்வாணமாக இருப்பது போல பிரமை எழுந்து உடல் சிலிர்த்து கொண்டது. மூக்கர்ஜி ஒரு சிவந்த பட்டுத்துண்டை நீட்டினார். நான் அதை கட்டிக்கொண்டேன். அவர் பேசாமல் திரும்பி நடந்தார். அவர் ஒன்றும் சொல்லாமலேயே மேற்கொண்டு எதுவும் பேசலாகாது என்பது எனக்கு புரிந்தது. என் மனதில் நினைவுகள் ஓடின. ஆனால் அவை சொற்கள் இல்லாமல் வெறும் ஓடைகளாக பிரிந்து வழிவதாக தோன்றியது. வானம் இதமான கரிய ஒளியுடன் இருக்க கருமையின் ஒளியில் தென்னை ஓலைகள் மின்னி அசைந்தன. கடலில் இருந்து காற்று வரவில்லை. நிதானமான அலையோசை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆசிரம வளைவுக்குள் நுழைந்தபோது முதலில் என் எதிரே வந்த கனமான வெள்ளையர் முழுமையான நிர்வாணத்துடன் இருப்பதை கண்டேன். அவரிடமிருந்து பச்சை கற்பூரத்தின் வாசனை வீசியது. பின்னர் 2 இந்தியர்கள் 4ஆம் முறையாக நிர்வாணமானவரை பார்த்ததும் நான் உடையுடன் இருப்பதை அசௌகரியமாக உணர ஆரம்பித்தேன். என்னை குடலுக்குள் கொண்டு சென்ற மூக்கர்ஜி ஒரு துண்டு கற்பூரத்தை என்னிடம் கொடுத்தார். இன்னொன்றை எடுத்து 2ஆக ஒடித்து தன் 2 அக்குள்களுக்குள் வைத்து கொண்டார். நானும் அதே போல செய்தேன். அது உடலின் வாடையை இல்லாமல் ஆக்கும் உத்தி என்று எண்ணிக்கொண்டேன். மூக்கர்ஜி தன் துண்டை எடுத்து கொடியில் போட்டார். நான் அவரை பார்த்தேன். பெரிய சிலை போன்ற உடல். அவர் ஏதும் சொல்லாமல் வெளியே சென்றார். நானும் துண்டை எடுத்து கொடியில் போட்டுவிட்டு வெளியே சென்றேன். முழு நிர்வாணமாக இருக்கிறோம் என்ற துணுக்குரல் என் மனதுக்குள் வந்து சென்றது. என்னால் அதற்கு முடிகிறது என்பதே ஆச்சரியமாக இருந்தது. நான் என்னை சுற்றி யட்சிகளின் விழிகளை பார்த்தேன்.
என்னை உண்ணக் காத்திருக்கும் உதிரப்பசி கொண்ட மிருகங்களின் பார்வை. சட்டென்று வெளியே சென்று விட்டேன். முற்றத்தில் சுழன்று கொண்டிருந்த கடல் காற்றை உடலெங்கும் ஏற்றுக்கொண்டு கைகளை மார்பில் கட்டியபடி நின்றேன். பின்பு கைகளை எடுத்துக்கொண்டேன். நிர்வாணமான சமண சிலைகளைப் போல கைகளை தொங்கவிட்டு கொண்டு நின்றேன். நிர்வாணம் ஏன் அந்த சுதந்திரத்தை அளிக்கிறது? இல்லை, வெறும் மனப்பிரமைதானா அது? அங்கே நடமாடிய அனைவருமே நிர்வாணமாக இருந்தார்கள். எவரும் ஒருவரை ஒருவர் கண்டு கொள்ளவில்லை. தங்களுக்குள் மூழ்கி இயல்பாக நடப்பவர்கள் போல் இருந்தனர். எனக்கு பெருமூச்சுகளாக வந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு பெருமூச்சுக்கும் நான் இலகுவாக ஆகிக் கொண்டிருப்பது போல உணர்ந்தேன். ஒரு கட்டத்தில் அந்த இடம் கடலோசை எல்லாவற்றையும் வெகு தூரத்தில் கேட்க நான் எனக்குள் ஆழ்ந்து துண்டு கனவு காட்சிகளினால் ஆன ஒரு உலகுக்குள் சென்று கொண்டே இருந்தேன். அர்த்தமே இல்லாத கனவு பிசிறுகள். கனவு மட்டுமல்ல, நிகழ்ந்தவை. நினைவுகளுக்குள் கனவுகள் ஊடுருவியவை. பின்பு எப்போதோ நான் கனத்த பிசினாலான கடலொன்றுக்குள் மூழ்குவது போல அமைதிக்குள் மூழ்கிச் சென்றேன். காதுகள் அடைத்தன, கண்கள் மறைந்தன. மீண்டபோது சுவர் சாய்ந்து அப்படியே நின்று கொண்டிருப்பதை உணர்ந்தேன். அந்த அற்புதமான இன்மை உணர்வை நான் இரண்டாம் முறையாக அனுபவிக்கிறேன். அங்கே கடலும் வானமும் இருந்தன. இங்கே எதுவும் இல்லை. ஆனால் இங்கே என் உடல் கடல் போல வானம் போல இருக்கிறது. அங்கே நான் கண்டதும் ஒரு நிர்வாணத்தை தானா? சொற்கள், மீண்டும் சொற்கள். இச்சொற்களை நாள் முழுதும் விளக்க முடிந்தால் நான் அகத்திலும் நிர்வாணமாவேன். மணியோசை ஒலித்தது. ஒவ்வொருவராக கூடத்திற்குள் செல்ல ஆரம்பித்தார்கள். யாரும் யாரையும் அழைக்கவில்லை. யாரும் கூட்டமாக சேர்ந்து போகவும் இல்லை. நான் உள்ளே சென்று என் மனம் இயல்பாக தேர்வு செய்த இடத்தில் அமர்ந்து கொண்டேன். கூடத்தின் பாதி பங்கு மெல்ல மெல்ல நிறைந்தது. அனைவருமே நிர்வாணமானவர்கள். பாதி பேர் வெள்ளையர்கள். பெண்களாக 7-8 வெள்ளைக்காரிகள் மட்டுமே. கூடத்தில் அந்த மைய விளக்கு மிக மிகச் சிறிய முத்துச்சுடருடன் எரிந்தது. அந்த ஒளியில் அங்கே நிறைந்திருந்த உடல்கள் நிழல்களை உருவாக்கி சுவர்களில் ஆடச் செய்தன. நான் அந்த மந்திரத்தை உள்ளுக்குள் சொல்லிக்கொண்டே இருந்தேன். சில முறை சொன்னபோது மந்திரம் மறைந்து உதிரி எண்ணங்களில் அலைந்து மீண்டும் மந்திரத்துக்கு திரும்பி வந்தேன். என் மனம் இத்தனை ஒழுங்கற்ற பாய்ச்சல் என்பதை எனக்கே வியப்பாக இருந்தது. என் மனதுக்குள் நான் இடைவெளியே இல்லாமல் நான் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். நான் சொல்கிறேன், நான் செய்கிறேன், நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இப்படி நினைத்து கொண்டே இருக்கும் இதுதான் நான் போலும். மீண்டும் மணியொலி. வெளியே சங்கு முழங்கியது. பிரசண்டானந்தா வருகிறார் என்று நினைத்து கொண்டேன். வழக்கம் போல முன்னால் ஒரு சீடர் சங்கு ஒலித்து வர கையில் ஏந்திய சிற்றகளுடன் பிரசண்டானந்தா வந்தார். அவரது உடல் முழு நிர்வாணமாக இருந்தது. தாடியின் நிழல் மார்பில் விழுந்து கிடந்தது. அனைவரும் அமைதியாக எழுந்து நின்றார்கள். பிரசண்டானந்தா விளக்கை கொண்டு வந்து கும்ப வடிவில் நிறுவப்பட்டிருந்த சக்தியின் அருகே வைத்தார். அந்த விளக்கில் இருந்து முதல் திரியை கொளுத்தி அங்கிருந்த எல்லா தீபங்களையும் சுடரச் செய்தார் உதயவானு. பின்பு ஒரு பெரிய தாம்பாளத்தில் சுடர் முத்து எரியும் பீங்கான் அகல்களுடன் சுற்றி வந்தார். ஆளுக்கு ஒரு அகல் விளக்குகளை எடுத்துக்கொண்டார்கள். கூடம் முழுக்க சுடர்கள் அசைய அச்சுடர்களுக்குள் மனித உடல்கள் ஒளியுடன் அதிர்ந்தன. அந்த கூடமே கொன்றை மரம் போல செவ்வொடி இதழ்களால் நிறைந்தது. ஓயாது மணியோசை கேட்டுக்கொண்டே இருந்தது. விளக்குகள் அடர்ந்து ஒளி எழுந்ததும் தான் நான் ஒன்றை கவனித்தேன். அந்த மொத்த கூடத்தையும் அடைத்துக்கொண்டு மாபெரும் சக்கர வடிவம் என்று தரையில் வரையப்பட்டிருந்தது. அதன் மீது தான் அனைவருமே நின்றிருந்தார்கள். பல்லாயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை. அந்த தாமரை இதழ்களுக்குள் சதுரங்களும் முக்கோணங்களும் ஒன்றை ஒன்று வெட்டி தழுவி பின்னி சென்றன. சிவப்பு, கருமை, வெண்மை நிறங்களால் ஆன ஓவியம் அது. பல 100 தாந்திரிக் ஓவியங்களில் நான் கண்டிருந்த சக்கரம்தான். அப்படி 9 சக்கரங்கள் உண்டு என்று அறிவேன். நடுவே தலைகீழ் முக்கோணம் கொண்ட அந்த சக்கரம் மூலாதாரம் என்னும் முதல் தாமரை. அதுதான் குண்டலினி உறங்கும் மலர், காம ஆற்றலின் ஊற்று. தேவி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த இடத்தின் முன் தாமரை வடிவிலான மனையில் பத்மாசனத்தில் அமர்ந்தவராக பிரசண்டானந்தா பூஜை செய்ய ஆரம்பித்தார். 2 சீடர்களும் 2 பக்கங்களும் நின்று அவருக்கு உதவி செய்தார்கள். கும்ப வடிவிலான சக்தி பிரதிஷ்டை மீது விளக்குள் பட்டு அது ஒரு நெருப்பு கோலம் போல சுடர் விட்டு கொண்டிருந்தது. அந்த பூஜைகளையும் மந்திரங்களையும் அது தன் உடலே கண்ணாக பெற்றுக்கொள்வது போல் இருந்தது. வெளியே இருந்து சீடர்கள் பல்வேறு பொருட்களுடன் உள்ளே வந்தார்கள். கும்பத்தின் முன்னால் விரிக்கப்பட்ட வாழை இலைகளில் 7 குவியல்களாக சூடான மாவு கொட்டப்பட்டது. பச்சரியும் வெல்லமும் சேர்ந்து இடித்தது என்று மனம் மூலம் தெரிந்தது. அருகே 7 குவியல்களாக 7 வகை செம்மலர்கள், தெச்சி, செவ்வரளி, தாமரை ஆகியவற்றை மட்டுமே என்னால் அடையாளம் காண முடிந்தது. பஞ்சதத்துவ பூஜை என்பதை இணையத்தில் தேடி வாசித்திருந்தேன். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொன்று. 5 மாக்கள்: பஞ்ச மகாரம், மலர், மாவு, மது, மாமிசம், மங்கை.
சில இடங்களில் மந்திரம் என்றார்கள், சில இடங்களில் மைதுனம் என்றார்கள். வங்காளத்தில் ஒரு காலத்தில் மாபெரும் வழிபாட்டு மரமாக இருந்திருக்கிறது. அப்போது ஆனந்த மார்க்கிகள் போன்ற சிறு குழுக்கள் மட்டுமே செய்கின்றன. இப்போது சீடர்கள் 7 மண் கலாயங்களை கொண்டு வந்து வைத்தார்கள். சித்திரங்கள் வரையப்பட்ட சிறிய கலங்களில் கிரீடம் போல நுரை தெரிந்தது. வாசனையிலேயே அவற்றில் பொளித்த கல் இருப்பது தெரிந்தது. அவற்றை கும்பத்தின் இடப்பக்கம் பரப்பி வைத்தார்கள். வலப்பக்கம் ஒரு மரபீடம் போடப்பட்டிருந்தது. அந்த பீடம் மீது வெள்ளி போல பளபளத்த ஒரு வாளை உதயபானு வைத்தார். அந்த வாளையை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அது ஒரு கண் போல ஆகி என்னையே உற்று பார்த்தது. என் மனம் பிரமை கொண்டு மிதப்பதை நானே கவனித்துக் கொண்டிருந்தேன். அங்கே இருந்த விசித்திரமான சூழலை யதார்த்த உலகில் இருந்து விலக்கி கொண்டு சென்று விடுவது. ஓயாது சீராக ஒலித்து கொண்டிருந்த மணியோசை மனதை மெஸ்மரைஸ் செய்கிறது என்று பட்டது. அங்கே நிகழ்ந்த எல்லா சடங்குகளும் மிகவும் சீராக, நிதானமாக, மெல்லிய நடனத்தன்மையுடன் சடங்குகளாக நடந்தன. மெதுவான அசைவுகளுக்கே மனதை மயக்கும் தன்மை உண்டு. அவற்றிலிருந்து நம்மால் பார்வையை விலக்கவே முடிவதில்லை. ஒன்றில் அரை மணி நேரத்துக்கு மேல் கண்களை வைத்திருந்தாலே போதும், அது நம்மை மயக்கி பிரமையில் ஆழ்த்த ஆரம்பித்துவிடும். அதை நம் ஆழ்மனம் பார்க்க ஆரம்பித்துவிடும். ஏன் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறது மனம்? இங்கே நிற்கும் அத்தனை பேரும் அதைத்தான் செய்கிறார்களா? அப்படியானால் எத்தனை குரல்கள் இங்கே கேளாமல் ஒலித்து கொண்டிருக்கின்றன? இல்லை, தர்க்கம் மூலம் எனக்குள் விரிந்து கொண்டிருக்கும் கட்ட விழுந்த பிரமையை கண்காணிக்கிறேன். அதற்காகவே இச்சொற்களை சொல்கிறேன். இப்படி சீராக கோர்த்து கொள்கிறேன். ஆனால் இந்த சொற்கோர்வைகளுடன் சம்பந்தமே இல்லாமல் என் மனம் பித்து கொண்டு அங்கிருந்து காட்சிகளின் அசைவுகளுடன் சேர்ந்து அசைந்து கொண்டிருக்கிறது. அந்த மணியோசையுடன் சேர்ந்து ஒலித்து கொண்டிருந்தது. ஒரு சிறிய குறும்பாட்டு குட்டி தூக்கி வரப்பட்டது. அந்த மர பலிபீடம் மீது அது அமர்த்தப்பட்டது. எந்த கட்டும் இல்லாமல் அது வைக்கப்பட்ட இடத்திலே லேசாக நடுங்கியபடி அமர்ந்திருந்தது. அதை நன்றாக நினைத்திருந்தார்கள். அதன் கழுத்தில் சிவந்த மலர் மாலை போட்டு நெற்றியில் சிவந்த செந்தூரத்தை அப்பினார்கள். அதன் கண்கள் சிலையின் கண்கள் போல விரித்து அசையாமல் நின்றன. பிரசண்டானந்த உரத்த குரல்களில் மந்திரங்களை சொல்லி கைகளால் விதவிதமான சைகைகளை செய்தபடி பூஜை செய்ய ஆரம்பித்தார். ஒரே போல ஒலிக்கும் மந்திர உச்சாடனம் ரயிலோசை போல இருந்தது. சுழன்ற கையசைகளுடன் மலர்களையும் மாவையும் மாறி மாறி அள்ளி அந்த கும்பத்திற்கு சமர்ப்பித்தார். நெடுநேரம் அந்த மந்திர உச்சாடனம் நடந்தது. ஒருவேளை அங்கிருந்தவர்களில் நான் மட்டுமே அந்த கால பிரஜையை அடைந்தேன் போலும் என எண்ணிக்கொண்டேன். பின்பு பிரசண்டானந்தா எழுந்து அந்த பளபளக்கும் கத்தியை எடுத்து மும்முறை தூக்கி தாழ்த்தி வணங்கியபடி அந்த ஆட்டின் கழுத்தில் வைத்தார். என் உடல் சிலிர்த்து புல்லரித்தது. அந்த கத்தியை என் கழுத்தில் உணர்வது போலிருந்தது. வெட்டு வெட்டு என்று என் அகம் பொறுமை இழந்து எம்பியது. அந்த கத்தி என் கழுத்தை குளுமையாக மென்மையாக வெட்டி கிழிக்க எனக்குள் இருந்து சூடான குருதியும் விம்மி நிறைந்திருந்த எண்ணங்களும் வெளியே பேரிட்டன. ஒரு தெறிக்கும் கட்டி உடைந்து சலம் வெளியேறியது போல என் உடல் நிம்மதியடைந்தது. என் மனம் காலியாகியது. என் குருதி தரையில் சிதறி கிடந்தது. என்னுள் குமிழியிட்ட அனைத்தும் சிந்தி பரவி கிடந்தன. பிரசண்டானந்தா குருதியை அள்ளி அந்த குடம் மீது தெளித்த பின் திரும்பி கூடி நின்றவர்கள் மேல் வீசினார். என் கழுத்தின் மீது ஒரு மெல்லிய துளி பட்டபோது உடல் குலுங்கியது. அந்த குருதி நெருப்பு போல என் சருமத்தை எரித்தது. ஒரு மச்சம் போல அங்கேயே நிரந்தரமாக பதிந்து விட்டது. அது என எண்ணிக்கொண்டேன். சட்டென்று உலுக்கி விடுபட்டு கழுத்தை தொட்டேன். ஏதுமில்லை. மூக்கருகை கொண்டு சென்றேன். வாசனை ஏதுமில்லை. அதுவும் பிரமைதானா? ஆட்டின் குருதியை மலர்களால் தொட்டு கும்பம் மீது போட்டு கொண்டே இருந்தார் பிரசண்டானந்தா. மீண்டும் மீண்டும் பொருளே இல்லாமல் ஒலிக்கும் மந்திரங்கள். இப்போது அந்த மந்திரங்களின் தாளமே என் சிந்தனையின் தாளமாக ஆகிவிட்டிருக்கிறது. என் விளிம்புகள் கரைந்து உள்ளே கொட்டி கொண்டிருக்கின்றன. நான் வேகமாக எல்லைகள் அழிந்து கொண்டிருக்கிறேன். அங்கிருந்து வெளியேற வேண்டுமென எண்ணிக்கொண்டேன். ஆனால் அதற்கு நான் பலரை தாண்டி செல்ல வேண்டும். தாண்ட என்னால் முடியுமா? அவர்கள் அனுமதிப்பார்களா? வலப்பக்க வாசலில் இருந்து இரு பக்கமும் 2 சீடர்கள் 2 பந்தங்கள் ஏந்தி வர அந்த ஒளியில் அதிரும் காட்சியாக லிஸ் முழு நிர்வாணமாக வந்தாள். அவள் தனியாக வந்தனால்தான் அந்த நிர்வாணம் கண்ணுக்கு தெரிந்தது. அந்த ஆட்டை போலவே அவளும் கனவில் இருந்தாள். அவள் வந்து நின்றதும் பின்னால் ஒருவன் ஒரு பீடத்தை எடுத்து வந்தான். கவிழ்ந்த தாமரை போல் மரத்தாலான பீடம். அதை அவன் வைத்து அதன் மேல் செவ்விதழ்களை அள்ளி பரப்பினான். பிரசண்டானந்தா எழுந்து கைகூப்பியபடி குப்புற நிலத்தில் விழுந்து முகமும் தோள்களும் மார்பும் தரைபடியே வணங்கினார். பின்பு எழுந்து அவளை 2 கைகளாலும் சைகை காட்டி வழி நடத்தி அந்த பீடத்தில் அமரச் செய்தார். அவள் அதன் மேல் அமர்ந்து வலது காலை விலக்கி தொங்க வைத்து இடது காலை தூக்கி மடித்து தொடையுடன் சேர்த்து அமர்ந்தாள். சிற்பங்களில் பெண் தெய்வங்கள் அமரும் முறை. அவள் பெண் குறி நன்றாக வாய் பிளந்து ஒரு ஆழமான உதிரக்காயம் போல தெரிந்தது.
என் நெஞ்சு அதிர்ந்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன். என் உடல் குளிரில் நடுங்குவது போல நடுங்க, கழுத்து சதைகள் இறுக்கமாக இழுத்து கொண்டிருந்தன. அவள் கழுத்தில் செம்மலர் மாலை போடப்பட்டது. அவள் காலடியில் அந்த வெண்கல கும்பம் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அவள் பெண்குறியை பார்க்கலாகாது என என் கண்களை விலக்கினேன். ஆனால் என் கண்களுக்கும் பிரக்ஞைக்குமான தொடர்பே முற்றிலும் இல்லாமலாகிவிட்டிருந்தது. என் கால்கள் உடலுடன் தொடர்பற்றவை போல துவள இடது தொடை மட்டும் துடித்து கொண்டே இருந்தது. வேட்டை புலியின் குருதி வழியும் வாய் போல தெரிந்தது அவள் பெண்குறி. பின்பு எரிந்தெழும் செஞ்சுடர் போல, பின்பு ஒரு சினம் கொண்ட விழி போல, அந்த விழி என்னை மட்டுமே நோக்குவது போல இருந்தது. அங்கே என்ன நடக்கிறது என்பதை நான் அறியவில்லை. நானும் அந்த விழியும் மட்டுமே அங்கிருந்தோம். மனம் திடுக்கிட்ட ஒரு கணத்தில் அது எனக்கு மிக அருகே இருந்தது. நான் அதன்பின் என் நினைவை இழந்து மெல்ல துவண்டு விழப்போகிறோம் என்ற உணர்வை கடைசியாக அடைந்து விழுந்து விட்டேன். தொடரும்.